பாதுகாத்துக் கொள்ளும். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது. அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்தார். அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது. வேல் வகுப்பு எவ்வளவு அழகா, எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்புண்டு. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. படிக்க தெரியலனா கூட அதை யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும். அவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய அந்த வேல் வகுப்பு இன்னைக்கு எல்லாரும் இந்த பழனியில முருகப்பெருமானுடைய சன்னதியில மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்கிற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்ப கேட்கலாம். கேட்கும் போதே நமக்குள்ளே இருக்கிற பயமெல்லாம் வெளியே போகுது அப்படின்னா அன்றாடம் இதை பாராயணம் செய்தால் எவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் இதை ஒரு வகுப்பாக நமக்கு தந்தார். வேல் வகுப்பு. இது ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. படிக்க 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 எளிமையாக நமக்கு எல்லாராலையும் படிக்க முடியும். இந்த திருத்தலத்தில் ஏன் நான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இங்க முருகப்பெருமானுக்கு காலையில ஆண்டி கோலம், அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அலங்காரமா நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார். நீங்க பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பார்த்தீங்களா? பார்த்தீங்க. எப்ப பார்த்தீங்க? ராஜ அலங்காரத்துல தானே பார்க்கணும். ஏன் காலையில போனா? இல்ல இல்ல, முருகனை ஆண்டியா பார்த்தா அவர் நம்மள ஆண்டி ஆக்கிட்டு வரோம். அதனால அவர் ஆண்டியா பார்க்க கூடாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே
எப்பொழுது பயம் வரும், அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயம். ஒண்ணு, நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும். 2, அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும். இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள், இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான். முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு. பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வேற மாதிரி எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். பண்டாரம்னா ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கக்கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான்? ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான். எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க, நான் பரம ஏழைங்க, என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை அந்த முருகனை பார்த்தா, நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார். நமக்காகத்தான் இறைவனுக்கு கோலம். ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க, இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க. அவர் தான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போனா லோனே இருக்காது. நமக்கு லோனே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்னும் மாலோன் இல்லைன்னா மைலோன், 2 லோன் அவங்களே வச்சுக்கிறார். அதனால அங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில, ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லோன்ல தானே வண்டி ஓடிட்டு இருக்கு, அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க. என்ன கேட்டாலும் எங்க அப்பன் முருகன் கொடுப்பார். நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள், அவன் கண்டிப்பாக தருவான். நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை. நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நிறைய பேர் நான் கூடையா பூ வாங்கிட்டு போறேன், நான் அப்படி அபிஷேகம் பண்றேன், இப்படி அபிஷேகம் பண்றேன், எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே, நீங்களாம் என்ன கொடுத்தீங்க, நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க, அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல. இல்ல இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி? நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க. தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம், பழம் காசு கொடுத்தா வாங்கலாம், சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள். நானா அவனை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன முடியும்? என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும்? நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் 2 சொட்டு கண்ணீர். அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும். வேற யாரும் அதை உருவாக்கி எல்லாம் தர முடியாது. வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்க வாங்க, உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்க ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம், எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனா தானா வந்துரும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நினைந்து உருகி அவனை நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும் பாருங்க. அப்ப நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார். அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க. அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம், இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி. ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு? அவருக்கு தான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில். எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், டிராஃபிக்ல சிக்னல் போட்டா நிக்கணும், அப்புறம் அந்த கார் இங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இங்க இருக்கக்கூடாதுன்னா இங்க இருக்கக்கூடாது. ஆனா முருகனுக்கு என்ன அப்படியே? அவருக்கு எப்பயுமே கிரீன் சிக்னல் தான். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்றார். அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகா நமக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார். இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கனி முக சரணையுவள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் உலகடைய நொடியில் வர சித்திரக்கலாப மயிலே மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குலிசாயுதத்திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேன் அருள் கூறி மேகரி குமரி மகனேர் நீலக்ரீவ ரத்னக்கலாப மயிலே. அது ஒன்றுக்கு தான் நடிக்க தெரியும், வேற எதுக்குமே நடிக்க தெரியாது. சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளி பட்டுக்கிரவஞ்ச சைலம் தகரப்பெருங்க சிகரச்சிலம்பு தனிவேற்பும் அம்புவியமன் திக்கு தடங்க விடும் மொக்க குலுங்கவர் சித்திரப்பதம் பயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடிக்கிட நடிக்கும் மயிலாம் அருணகிரி பெருமான் எழுதுறார். அப்ப மயில் ஒன்றுதான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணை. அந்த வேலையும் மயிலையும் இந்த பழனி மலையில முருகப்பெருமானுக்கு எப்படி துணை அப்படிங்கறத அடுத்த பாட்டுல கேளுங்க. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு. மாண்புடை சற்புறவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சே கருதும் உண்மை தொண்டு செய்வார்கள்
அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே செய்யுமே பண்டு விண்ணோர் குலம் வாழ புரந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று பண்டு விண்ணோர் குலம் வாழ பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு மாண்புடை சற்புரவர் கண்டு தொழுது துதிப்பாடி கண்டு தொழுது துதிப்பாடி நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே துணை செய்யுமே விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு மாண்டுடை சற்குரவர் கண்டு தொழுது துதிப்பாடி நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே உண்மை தொண்டு செய்வார்க்கு நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே துணை செய்யுமே அழகான பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை